ஆண்டவர் என்னை உட்கார விடல, சாட்சி சொல்லவே ஆண்டவர் ஏவிக்கிட்டே இருந்தார். எனக்கு நான் ரொம்ப விசுவாசமா தான் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ரொம்ப விசுவாசமா இருக்குன்னு அந்த ரொம்ப விசுவாசத்துல நான் அதிகமா இங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன் சர்ச்சில். ஆனா இந்த ஒரு வாரமா எனக்கு காலையில ஜெபம் பண்ண வரவே முடியல. ஏன்னா அதிக பலவீனம், அதுக்கப்புறம் பிபி அதிகமா ஆகுது, கொலஸ்ட்ரால்லாம் இருக்குதுன்னு டாக்டர் சொன்னோடனே எனக்கு விசுவாசம் உண்மையாவே குன்றி போயிடுச்சு. ரொம்ப குன்றி போயிட்டு, ஆண்டவரே எனக்கு அதிக வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துருக்கிறீங்களே, ஏன் சரீரத்தில் இப்படி பலவீனம் வருது, ஏன் அப்படி நான் என்ன எல்லாமே என் சிந்தைக்குள்ள நிறைய நான் சீக்கிரமா இதுவாயிடும் போல, அந்த பலவீனம் வந்துடும் போல, நான் இருக்க மாட்டேன் போல, நிறைய பரிசுத்தவங்கெல்லாம் போயிடுறாங்களே அப்படின்லாம் இது மாதிரிலாம் உண்மையாவே சொல்றாங்க. ஒரு வாரமா என் சிந்தையில அதிகமா போராடிக்குமே இந்த மரண பயம், இந்த வியாதியின் பயம், பலவீன பயம், இதை நான் ஆட்கொண்டு நான் யாருன்னு சொல்லல, தைரியமா போவேன் வருவேன். ஆனா என் சிந்தைக்குள்ள இது ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு வாரமா. அதுக்கப்புறம் நேற்று எங்க பொண்ணை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுமா, மாமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றேன். என்னம்மா ஆச்சுன்னா, இல்லம்மா எனக்கு வீசிங் ப்ராப்ளம் மாதிரி மூச்சுவாங்க. அதுக்கப்புறம் நான் எங்க பொண்ணு நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம், கெஸ் வரணும். ஆனா இந்த சிந்த நைட்டுனா பாருங்க சீட் எல்லாம் 1 லட்சம் 3 லட்சம் சீட் எல்லாம் இருக்கிறதுனால இந்த சீட்டு காசெல்லாம் யார் கொடுத்தேன், என்னென்ன பண்ணேன், யார் கொடுத்தோம்னா எழுதி என்ன அறியாம என் சிந்தைக்கு எழுதி வைக்கிறேன். யார் பணம் கொடுத்தேன், யார் பணம் வாங்கினாங்க, இதெல்லாம் எழுதி வைக்கிறேன். என் பொண்ணுக்கு எழுதுமா, சாமி வீரசாமி எங்க இருக்கு இங்க வச்சுக்கிறேன், இதெல்லாம் என்ன அறியாம எழுதுகிறேன். எனக்கு ஏன் அந்த மாதிரி எழுதுறேன், என்ன எழுதுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா கர்த்தர் என்னுடைய நான் காலையில் எழுந்த ஆண்டவரே எனக்குள்ள என்னவோ தெரியல, என்ன அறியாம என்னென்னவோ பயம் வந்து நான் என்ன தன்னால பேசிட்டு இருக்கிறேன். நான் என்ன அறியாம இதெல்லாம் எழுதி வைக்கிறேன். யாருக்கு என்ன கொடுத்து, யாருக்கு என்ன கொடுக்கல, யாரோட என்ன வாங்கியிருக்கலாம் எழுதி வைக்கிறேன். ஆண்டவர் ஏன்னு தெரியல, சிந்தைக்குள்ள இப்படி ஒரு பயம் ஓடி. ஆண்டவர் இன்னைக்கு என் கூட வந்து ஆண்டவர் முகமுகமா பேசுறாரு பிரசங்கத்துல. நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இது சொப்பின ஆவியும் கூட பேசுது, இந்த கெட்ட அசுத்த பிசாசும் கூட பேசுறான். அதெல்லாம் நீ கேட்க